அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி தலைக்கும் காலுக்கும் மசகு சட்டம் இருக்குல்ல, அது இப்போ ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் போகிறவங்க சாக்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க அதே மசகு சட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாமா? இது எல்லா காலகட்டத்திலையும் யூஸ் பண்ணக்கூடாது, குளிர்காலம் வெயில் காலம் எல்லா காலத்துலையும் யூஸ் பண்ணக்கூடியதா அப்படின்னு. தலைக்கும் காலுறைக்கும் மசகு செய்கிறது சம்மந்தமாக கேட்கலாம். இப்போ தலையில் ஒருத்தவங்க கேப் போட்டிருக்கிறாங்க, அல்லது தலப்பாக கட்டியிருக்கிறாங்க, அல்லது ஸ்கார்ஃபு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தலையில் மசகு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி காலுறை ஷாக்ஸ் அணிகிறாங்க, இதுக்கெல்லாம் மசகு செய்து கொள்வதற்குரிய ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்குது. அது சட்டம் என்னன்னு சொன்னால், முதல் நிபந்தனை நம்ம தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக உள்ள நிலையில் தலையில் ஸ்கார்ஃப் அணிந்திருக்கணும், அல்லது தலையில் தலப்பாகை அணிந்திருக்கணும். தூய்மையாக உள்ள நிலையில் காலுறை அணிந்திருக்கணும். தூய்மையாக உள்ள நிலையில் அணிகிறதுனா என்ன? நீங்கள் ஒழு செய்றீங்க, ஃபஸ்ட்டு ஒழு செஞ்சிட்டீங்க, ஒழு செய்து விட்டு எல்லாத்தையும் கரெக்ட் நேரடியாகவே முகத்தை கழுவுறீங்க, நேரடியாக தலையக்கி மசகு செய்கிறீங்க, நேரடியாக காலை கழுவிட்டீங்க. இப்போ ஒழு செய்ததற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? காலில் ஷாக்ஸ் போட்டீங்க, தலைக்கு ஒரு தலப்பாகையோ அல்லது ஒரு தொப்பியோ அல்லது ஸ்கார்ஃபையோ போட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் தூய்மையாக இந்த அணிந்து விட்டதற்கு பிறகு உங்களுக்கு இதற்கப்புறம் நீங்கள் ஒழு செய்யக்கூடிய நேரங்கள்ல எல்லாம் அந்த ஸ்கார்ஃபை கலட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்கார்ஃப் மேலேயே நீங்கள் என்ன செய்யலாம்? மசகு செய்யலாம். தலப்பாகை அணிந்திருந்தால் தலப்பாகின் மீது நீங்கள் மசகு செய்து கொள்ளலாம். ஷாக்ஸ் அணிந்திருப்பவர்கள் ஷாக்ஸின் மீது மசகு செய்யலாம். அதன் சட்டம் என்னன்னா, உள்ளூர் வாசியாக இருந்தால் ஒரு நாள் இன்னைக்கு காலையில் சுபூஹுக்கு நீங்கள் ஒழு செய்து விட்டு ஷாக்ஸ் அணிகிறீங்க அல்லது தலப்பாக கட்டுறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் சுபூஹ் வரையிலையும் நீங்கள் தலையின் மீது மசகு செய்து கொள்ளலாம், காலுறையின் மீது மசகு செய்யலாம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு சலுகை. பயணத்தில் இருப்பவர்களுக்கு 3 நாள். இந்த ஒரு நாள் அல்லது 3 நாள் சலுகை எப்படி பயன்படுத்துறதுன்னா, இப்போ ஷாக்ஸ் அணிஞ்சிருப்போம்ல, ஒழு செய்ய வரீங்க, தூய்மையாக சுபூவில் அணிஞ்சாச்சு. இப்போ லுகருக்கு ஷாக்ஸ் காலிலே தான் இருக்குது, கலட்டாமல் வச்சுருக்கிறீங்க. கலட்டாமல் இருக்கணும், அதான் நிபந்தனை. சும்மா கழட்டி மாட்டுறது இல்லை, கலட்டாமல் இருக்குது. தலையில் தலப்பாக கலட்டாமல் இருக்குது. இப்போ என்ன செய்ய ஒழு செய்ய போகிறோம் நீங்கள்? இப்போ தலப்பாகி கலட்டணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் விரும்பினா கலட்டலாம், அது வேற. கலட்டணுங்கிற அவசியம் இல்லை. தண்ணீர் எடுத்துக்கொண்டு இப்படி மசகு செஞ்சால் போதும். அதே மாதிரி கால் ஷாக்ஸ் அணிஞ்சிருப்போம்ல, தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேல்புறமாக இப்படி மேலிருந்து கீழாக மசகு செஞ்சால் போதும். அது ஷாக்ஸை கலட்டி காலை கழுவணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாள் உள்ளூர் வாசியாக இருந்தால் ஒரு நாள், வெளியூர் வாசியாக இருந்தால் 3 நாள். இந்த சட்டம் இருக்கு. கலட்டி இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி அணிந்த நிலையிலேயே அது இருக்கணும். கலட்டி இருந்தால் அந்த சலுகை உங்களுக்கு என்னவாயிரும்? போயிடும். அதே மாதிரி எப்போ உங்களுக்கு போயிடும் சொன்னால், குளிப்பு கடமையாகிவிட்டால், இல்லறத்தில் ஈடுபட்டோம் கனவின் மூலமாக ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாகி விட்டது என்று சொன்னால், அப்போ அவங்க முழுமையாக குளிக்கணும், குளித்து தூய்மையாகணும். அப்போ மசகு செஞ்சால் பத்தாது. முழுமையாக குளித்து தூய்மையாகி ஒழு செய்து மீண்டும் அணிய வேண்டும். ஷாக்ஸையும் அந்த தலப்பாகி மீண்டும் அணிந்து கொண்டால் அதற்கு பிறகு அவருக்கு அந்த ஒரு நாளுங்கிற சலுகை வந்துடும். இப்போ அவங்க அதில் கேட்குறது எதை கேட்குறாங்க? இது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதா? ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்போ செய்யலாமா, அது குறிப்பிட்ட ஒரு கால சூழ்நிலையில் மட்டும் பொருந்தக்கூடிய ஒன்றான்னு கேட்குறாங்க. எல்லா காலத்திலையும் பொருந்தக்கூடிய ஒன்று தான். குளிர்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும் உள்ளூராக இருந்தாலும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உள்ளூர் வாசிக்கு 1 நாள்னாங்க, பயணத்தில் இருக்கிறவருக்கு 3 நாள்னாங்க. உள்ளூர் வாசியாக இருந்தாலும் வெளியூர் வாசியாக இருந்தாலும் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று தான் இது. அது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு சலுகைன்னு அர்த்தம். இப்போ தொழுகையை சுருக்கி தொழுகிறோம்ல, பயண தொழுகைன்னு சொல்கிறோம்லங்க, 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத் தான் சுருக்கி தொழுகிறோம். 2 நேர தொழுகையை ஒரே நேரத்தில் சேர்த்து தொழுகிறோம். இந்த சலுகை கூட முதல்ல துவக்கத்தில் எப்படி வழங்கப்பட்டுச்சு? எதிரிகள் போர் தொடுக்கிற அச்சம் இருந்த காரணத்தினால தான் தொழுகையை சுருக்கி தொழுகிற சலுகையை வழங்கப்பட்டுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான், ஃபலைஸா அலைக்கும் ஜுனாஹும் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாம், நீங்கள் தொழுகையை சுருக்கி தொழுவது உங்கள் மீது குற்றம் இல்லை. எப்போ? இன் ஹிஃப்தும் அய்யஃப்தினக்கும் அல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனையை தந்துவிடக்கூடும் என்று நீங்கள் அஞ்சினால், காஃபிர்கள் மூலமா இறை மறுப்பாளர்கள் மூலமா ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடும், ஒரு ஆபத்து வந்துவிடும் என்று நீங்கள் அஞ்சினால் தொழுகையை நீங்கள் சுருக்கி தொழுவது உங்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் குர்ஆன்ல எதிரிகளினுடைய அச்சம் இருந்தால் தானே தொழுகையை சுருக்கி தொழுகிறதுங்கிறான். இப்போ தான் எதிரிகளின் அச்சமே இல்லையே, இப்போ நமக்கு எதிரிகளுடைய அச்சம் இருக்கா? நீங்கள் எதிரிகளுடைய அச்சத்தின் காரணத்தினாலே சுருக்கி தொழுகிறோம் இல்லை. அப்போ எதிரிகளுடைய அச்சமே இல்லையேன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்ற, அல்லாஹ் அது வழங்கியிருக்கிற சலுகை, அது அல்லாஹ் நமக்கு சலுகையாக தந்துட்டான். தேவைப்பட்டால் அந்த சலுகையை நம்ம பயன்படுத்திக்கலாம். எதிரிகளின் அச்சம் இல்லாவிட்டாலும் அந்த சலுகை என்பது பொதுவாக எல்லா காலத்திலையும், பயணத்தில் இருக்கிற காலமெல்லாம் அவருக்கு அந்த சலுகை உண்டு.
துவக்கத்தில் எதிரிகளின் அச்சம் இருந்தால்தான் தொழுகை சுருக்கி தொழலாம் என்று இருந்தது. அதையே அல்லாஹ் எப்படி ஆக்கிறான், சலுகையாக கொடுத்தான். எல்லா காலத்திலையும் பயணத்தில் இருந்தால் தொழுகையை சுருக்கி தொழ அனுமதி. அது மாதிரி தான் இந்த காலுறையின் மீது மசகு செய்கிறது, தலப்பாகையின் மீது மசகு செய்கிறதுங்கிறதெல்லாம் பயணத்தில் இருந்தாலும் வெளியூர்வாசியாக உள்ளூர்வாசியாக இருந்தாலும் எல்லா காலத்திலையும் உள்ளது. ஆஃபீஸுக்கு நீங்கள் போகிறீங்க, அப்போ கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்கார்ஃப் போட்டிருந்தால் அதன் மீது மசகு, ஸ்கார்ஃபை கலட்டுங்கிற அவசியம்லாம் இல்லை, அதுக்கு மேலே மசகு பண்ணிக்கலாம். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த நிபந்தனையை ஃபாலோ பண்ணிக்கணும். காலையில் அந்த ஒரு நாள் தான், காலையில் நீங்கள் தூய்மையாக உள்ள நிலையில் அணியணும். இப்போ காலையில் நீங்கள் கணக்கு பண்ணலை, லுகர்லேருந்து கணக்குனா லுகர்லேருந்து வச்சுக்கோங்க. லுகர் துளைக்கு ஒழு செய்றீங்க, எல்லாத்தையும் கரெக்டாக நேரடியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தலையில் ஸ்கார்ஃப் தலைப்பாயை மாட்டிடுறீங்க, காலுக்கு சாக்ஸை மாட்டிடுறீங்க. இப்போ அது அவங்க காலிலே தான் இருக்குது, நீங்கள் பணியில் இருக்கிறீங்க, கலட்டாமல் இருக்குது. கலட்டாமல் இருக்கிற நிலையில் அசருக்கு நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யலாம், அதுலேயே மசகு பண்ணிடலாம், முடிஞ்சு போச்சு. தலைப்பா ஸ்கார்ஃபின் மீதே மசகு செய்து கொள்ளலாம். அப்படி லுகர்லேருந்து மறுநாள் லுகர் வரை உங்களுக்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்குது. மெயினாக எப்போ பிரச்சனைனா குளிப்பு கடமையாகிவிட்டால் அந்த ஒரு நாள் சலுகைங்கிறது உங்களுக்கு இல்லாமல் போயிடும். எப்போ உங்களுக்கு குளிப்பு கடமையாக ஏற்பட்டு விட்டதோ அப்போ அந்த சலுகை இல்லாமல் போயிடும். திரும்ப குளித்து தூய்மையாகி மீண்டும் காலுறை அணியணும் என்பதுதான் அதற்குரிய சட்டம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.